மக்களே வெல்கம் டு மணிவினி விலாக்ஸ். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். எங்கன்னு பாக்குறீங்களா? சேலம்ல இருக்க எங்க நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இங்க வந்து மாட்டு பொங்கல் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மாடும் வச்சிருக்காங்க. அதனால தாங்க. சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளியா இருக்கு. அதுல வந்து ஒரு காட்ட நல்லா கிளீன் பண்ணி மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்குனாகவே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லு. எந்த பக்கம் பார்த்தாலும் நெல்லா இருக்கு, இல்லன்னா மஞ்சளா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்தா செம்மையா இருக்கும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா, எங்களோட இன்னொரு சித்தி. ஹாய் சொல்லிக்கோங்க. எல்லாருமே ஒரு 3 பேரு சேர்ந்து 3 மருமகள்கள் சேர்ந்து இந்த சாமி கும்பிடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே காலையிலேருந்து பிஸியா இருக்காங்க. நம்ம வேலை என்ன ரெடி ஆயிட்டு பாப்பாவ பார்த்துக்கிட்டு அப்படியே சுத்தி பார்க்குறது தான் நம்ம வேலை. அப்படியே இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்தா ஃபுல்லா மஞ்சளா போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கவே பயங்கர சூப்பரா இருந்ததுங்க. இந்த கிராமத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு அழகு தான். நம்ம சொல்றோம். ஆனா, அங்க போகும்போதே ஒரு மாரி நல்லா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ, கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட போறோம்ன்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால எல்லாருமே வந்துட்டாங்க. பார்த்தா யாருமே இல்லாத மாரி இருந்தது. டக்குனு பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடுகள் தான். ஏன்னா, இன்னைக்கு மாட்டுப் பொங்கல். அதனால அவங்களையும் குளிக்க வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. ஸோ, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு தேவையானது எல்லாமே பண்ணி பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் எல்லாருமே நாங்க விளையாடிட்டு இருந்தோம். ஸோ உங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்! அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கடா இவ எல்லாரும் இருக்கும்போது தனியா போறாளேன்னு பார்க்குறீங்களா? வேற யாரு நம்ம குட்டி பாப்பாவ கூட்டிட்டு வரதுக்காக தான் அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன். பட் வந்ததே பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிடுறத பார்க்கறதுக்காக தானே. அதனால தூங்கிட்டு இருந்த பாப்பாவ எழுப்பி அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இவங்கலாம் எப்பப்பா எங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க? சீக்கிரம் பூஜைய போட்டுட்டு சாப்பாட போடுங்கப்பா அப்படின்னு நம்ம மாடுகள்லாம் வெயிட்டிங். ஸோ, நாங்களும் வந்து சீக்கிரமா சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, பின்னாடி காட்டுக்காரங்க அவங்க சாமி கும்பிடவே முடிச்சுட்டாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆரம்பிச்சோம். மணி ஒரு 2 மணி இருக்கும். மொத்தம் ஒரு 2 இடத்துல சாமி கும்பிட்டுட்டு, 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு, கற்பூரம் காட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்தமா சாமி கும்பிடுறது 3 ரவுண்டு. பொலியோ பொலி, பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு அப்படியே 2 ரவுண்ட ஃபாஸ்ட்டா ரீவைண்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து எல்லாருமே சாப்பாடு குடுத்தாங்க. சாப்பாடு குடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எப்பயுமே சாப்பாடுனா பந்தியில தான போய் உட்காருவோம். உட்காந்தாச்சு. நமக்கும் பசிக்குள்ள மணி 3 ஆகி போயிடுச்சுல. அதனால வடைய வச்சோனையுமே முதல்ல வடையிலேருந்தே ஆரம்பிச்சாச்சு. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.